ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேதார்நாத் கோயிலுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா கௌரி குண்டில் இந்த மாதிரி ஒரு சுடுதண்ணி குளம் இருக்குங்க. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே போய் முதல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து ஃபாலோ பண்ணுறது. இங்கே சவுத் இந்தியாவிலேருந்து போகிற நிறையா பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது. நீங்கள் போனீங்கன்னா கௌரி குண்டில் வந்து வண்டி வச்சு இறங்கிட்டு அங்கேருந்து தப்தி குண்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது சுடுதண்ணி ஹாட் வாட்டர் பாத் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரீம் நல்ல ஒரு ஹீட்டாக தான் இருக்கும். லைட்டாக நான் கால் வச்சோன்னா நல்ல ஹீட்டில் எப்படிரா உள்ளே இருக்கீங்கட்டு அப்புறம் கால் அப்படியே உள்ளே வச்சோம். லைட்டாக அந்த ஹீட் காலில் படப்பட அப்படியே அழுங்காமல் அப்படியே முங்கிட்டு நிறைய பேர் போயிடுறாங்க. ஒரு சிலர் வந்து அங்கே மக்கு உள்ளேயே கிடைக்கும், மக்கை எடுத்து மேலே தண்ணி ஊற்றி குளிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இங்கே குளிச்சுட்டு இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஏறினீங்கன்னா கை கால் வலி உடம்பு வலியெல்லாம் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் மேலே போய் கேதார்நாத் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வர்றப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கை கால் வலி உடம்பு வலி எல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறையா பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. நல்லா ஹாட் வாட்டருங்க. இதுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுது. அதாவது பார்த்திங்கன்னா சில்லுன்னு ஓடுற மந்தாகினி ரிவர்னு நினைக்கிறேன். அவ்வளோ அங்கே கூலிங்காக இருக்கும், பயங்கரமான ஹீட்டாக இருக்குது. நேச்சுரலான ஹாட் வாட்டருங்க. இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே ஹாட் வாட்டர். சுடு தண்ணி தான் இதுக்குள்ளே பயங்கரமாக சூடாக இருக்கும். முடிஞ்சால் குளித்து ஃப்ரெஷ்ஷாக பாய்க்குங்க. இதுதான் கௌரி குண்டில் இருக்க தப்தி குண்டு சுடுதண்ணி கிணறு. அதாவது தீர்த்தம்னு சொல்லுவாங்களே, என்னது குளிக்கிற இடம்.